நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பரிமாண நமஸ்காரங்கள். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திரை மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 1/5/2024 அன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பாருங்கள் அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 4/5/2024 அன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்கள் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும், அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால்
அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் வந்து கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாகிருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். இவ்வளவு நாளாக வந்து நீச்ச பங்கத்தில் இருந்தார், இப்போ நீச்சப்பட்டு 7ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய அதாவது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்க போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. குரு பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய், புதன், ராகு 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 8க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிரி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இது ஒரு பெரிய ஏற்றம். 9ஆம் அதிபதி 9க்கு 12 இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 30ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8ஆம் தேதி அதாவது 30ஆம் தேதி காத்தால் 8:30 மணி வரலும் 4ஆம் இடத்துலேருந்து குரு பகவானின் பார்வையில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் குரு பகவான் 2ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திர பகவான் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுதும் குரு பகவானால் பார்க்கப்படுறார். இதன் மூலியமாக வந்து 29ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் பார்த்தோம்னா சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்தை இருக்கும்பொழுது சந்திர பகவான் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால திடீர் பண யோகம் வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும். அதை தவிர வந்து பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வை இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புனர்ப்பு யோகம் அமைகிறது. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால வேலையில் வந்து திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணவரவில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் தேதி மதியம் ஒரு 3:30-4 மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது.
சந்திரன் செவ்வாய் புதன் ராகு 4 கிரகங்கள் இருக்குது. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சந்திரமங்கல யோகம் வரக்கூடியதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதை தவிர கணிதத்துறை, டாக்குமெண்டேஷன், இந்த லைப்ரரி அந்த மாதிரியான விஷயங்கள், நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை தவிர இந்த நியூராலஜி அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, கவிஞர்கள், கதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. அங்கே முல்லைப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது.